கிளி பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமாமா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் பேசலாமா? சரிங்கம்மா, பேசலாம். எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என் பையன் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நீங்க உங்க பொண்ணுக்கு 30 சவர நகை, ஒரு பைக்கு, அப்புறம் சீர்வரிசை, வேற என்னென்ன உண்டோ எல்லாம் செஞ்சிருங்க. என்னால இவ்வளவு செய்ய. இருங்கப்பா, நான் பேசுறேன். ஆண்டி, நீங்க கேட்ட மாதிரி சீர்வரிசை நகை வேற என்னென்ன உண்டோ எல்லாம் எங்க அப்பா செஞ்சிருவாவோ. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னம்மா, எதுனாலும் தயங்காம கேளு. இப்போ கடைக்கு போய் ரூபா கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? இதுல என்னமா சந்தேகம்? பொருள் வாங்கினவனுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நாங்களும் பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து உங்க மௌன விலைக்கு வாங்குதோம். அப்போ உங்க மௌனம் எனக்கு தானே சொந்தம். ஆமாமா, அவன் உனக்கு தான் சொந்தம். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா உங்க மாமா எங்க வீட்டுல தான் இருப்பாவோ. ஏ சின்னத்துறை, என்னல இவ இப்படி பேசுறா? ஏமா, அவ பேசுறது கரெக்ட் தானே? நீ தான் என்ன பேரம் பேசி வித்திட்டியே. பக்கத்து விட்டு பச்சை கிளிக்கு மரமுவா ஒரு அண்ட பாத்திரத்தை ஒரு நிமிஷத்துல கழுவி போட்டுருதா. இங்க ஒரு ஆளு 4 பாத்திரத்தை வச்சுக்கிட்டு 4 மணி நேரமா உருண்டுகிட்டே இருக்கு. இந்தாங்கத்தே, நீங்க கேட்ட காஃபி. தெக்கு விட்டு சொர்ணத்துக்கு மரமுவா சொக்க தங்கம் சொல்லறீங்க மாதிரி கால்ல கையில கழுத்துல காதுலன்னு அம்புட்டு நகைய போட்டுட்டு வந்திருக்கா தாய் வீட்டுல இருந்து. இங்க என்னன்னா 5 பவுன் வந்துச்சு ஆண்டிருக்கு. என்ன தெக்கு வீட்டுல ஒரே சத்தமா கிடக்கு? மர்மோள தெக்கு விட்டு சொர்ணத்து வீட்டுல ஏதோ சத்தமா கேட்க, என்ன விஷயம்? ஏதே உங்க ஃப்ரெண்டு தெக்கு விட்டு சொர்ணக்கா மர்மவா, அதான் சொக்க தங்கம் சொல்லரின்னு சொன்னேல்ல அவா. ஆமா மர்மோள, அவளுக்கு என்ன? ஏதே உங்கள மாதிரியே அது சொர்ணக்கா மர்மோளை பத்தி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தாலாம். பொறுத்து பார்த்த மர்மவா குத்து விட்டாலாம் வாயில, பல்லெல்லாம் உளுந்துட்டான். இப்ப கடைசியில ஆஸ்திரி கொண்டு போதுக்கு நிக்காவோ. ஏதே ஒரு பல்லு இல்லையா, இனி பல்லுக்கு மேல நாக்க போட்டு எப்படி பேசுவோம் அந்த மாமியா?